திமுக ஆட்சி வந்தோடனே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரத்தை விடுங்க, பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத நகரம் ஆயிடுச்சு சென்னை. என்னாச்சு? திமுக கூட்டம் நடக்குது, பாதுகாப்புக்கு போலீஸை போட்டிருக்காங்க. பெண்களும் அந்த கூட்டத்தில் வருவாங்கங்கிறதுக்காக சில பெண் போலீஸையும் போட்டாங்க. கூட்டத்துக்கு வந்த திமுககாரன் பெண் போலீஸ் சேலையை பிடிச்சி இதை பிடிச்சி இழுக்கிறான், கையை பிடிச்சி. யூனிஃபார்மில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி இருந்தால் பரவாயில்ல, பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். அங்கேயே வெளிப்படையாக வெளியே இடத்துல அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிற இடத்துல ஓப்பனாக வந்து பாலியல் பலாத்காரம் ஒரு பெண் போலீஸை பண்ணுறான். அந்த பெண் போலீஸ் கத்துறாங்க. உடனே மற்ற போலீஸ் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி அவனை கைது செய்யணும்னு போகும்போது திமுக எம்எல்ஏ வந்து கைது செய்யாதன்னு அவரை குற்றவாளியை பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறாங்க. திமுகவில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சேர்ந்து போலீஸை அடிக்க போகிறாங்க. இதுதான் லட்சணமாக பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் மிகவும் பாதுகாப்பான நகரம்னு சொல்கிறது இந்த லட்சணம் தானா? அதுக்கடுத்தது ஒரு பெண் எஸ்ஐ கோயிலில் பாதுகாப்புக்கு இருக்காங்க. ஒரு திமுககாரன், திமுகவில் பதவி இருக்கிறவன் குடும்பத்தோடு வரான். அந்த பெண் போலீஸ் ஏதோ சொன்னாங்கன்னு கன்னத்தில் அறையிறான் யூனிஃபார்மில் இருந்தவங்கள. இன்றைக்கி வர அந்த கையை பிடிச்ச பாலியல் பலாத்காரம் பண்ண பெண் போலீஸ் புகாரையும் எடுக்கலை. புகார் கொடுத்தவங்களை வாபஸ் வாங்கன்னு திமுககாரங்கள்லாம் ஒரு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் எஸ்ஐயை அரைஞ்சவன் மேலேயும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற லட்சணம். அது சென்னை. கமிஷனருக்கு சொல்கிறேன், இதுக்கு முந்தைய ஆட்சி வரை நீங்கள் சொன்னது உண்மை, ஆனால் இந்த ஆட்சியில் நீங்கள் சொல்வது வந்து உண்மை இல்லை. காரணம், உங்களுடைய துறையில் வேலை பார்க்கும் பெண்களுக்கே தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில் பாதுகாப்பு இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது சென்னை போலீஸ் கமிஷனர் சொன்னது. ஆனால் சென்னை தமிழ்நாடு டிஜிபி அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதை வந்து கடத்தல் தமிழ்நாட்டில் தான் குறைவாக இருக்கான். இப்போ தான் நடந்தது, தமிழ்நாட்டில் குறைவுங்கிறாரு. தமிழ்நாட்டில் எப்படி குறைவு? ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் போதை மருந்து கிடைக்கிது, ஒவ்வொரு காலேஜ்லேயும் போதை மருந்து கிடைக்கிது. பப்பு இளைஞர்கள் டான்ஸ் ஆடுவாங்க, அங்கே பூரா போதை மருந்து கிடைக்கிது. போதை மருந்து கிடைக்காத இடமே இல்லையே. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தான் போதை புழக்கம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல டிஜிபியுடைய கூட்டில் வந்து நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ தான் 2000 கோடி சரக்கை கடத்தின ஜாஃபர் சாதிக்கை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் கம்மியாக? அந்த பக்கம்லாம் போய் பாருங்கள், தென் மாநிலங்களில் கஞ்சாவை வந்து பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டு மாடி தோட்டங்கள்லேயே கஞ்சா வளர்க்குறாங்க. ஹீராயின் இதெல்லாம் வந்து பயங்கரமாக புழங்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், அரசியல்வாதிகள் ஆதரவோடையே கப்பலில் வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு போதை மருந்துகள் வந்து இறங்குதுன்னு. இவ்வளவு இருந்தும் டிஜிபி வந்து போதை, அதில் வேடிக்கை என்னென்னா, இந்த போதை கடத்தலில் ஈடுபடுத்த ஜாஃபர் சாதிக்கு டிஜிபியை பரிசு கொடுத்தாரு அப்படின்னு செய்திகள் வந்தது. இப்படி இருக்கும்போது டிஜிபி எதை வச்சுக்கிட்டு போதை வந்து புழக்கம் வந்து தமிழ்நாட்டில் நான் குறைவுன்னு சொல்லி எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத டிஜிபிக்கு கேள்வியாக விடுக்க விரும்புகிறோம். பெண்களுக்கு வந்து அதிக பாதுகாப்புள்ள நகரம் சென்னை அப்படிங்கிறத பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத போலீஸ் கமிஷனருக்கும் நாங்கள் கேள்வியாக வைக்க விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு, கொளத்தூர் தொகுதினா அவர் நின்று ஜெயித்த சட்டசபை தொகுதி, அதை வந்து மாடல் தொகுதியாக மாற்ற போகிறாராம். முதல்ல இடுப்பளவு தண்ணி இல்லாத தொகுதியாக முதல்ல மாற்றுங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் நிற்குது. ஒவ்வொரு மழை வந்தாலும் இடுப்பளவு தண்ணி நிற்குது. நீங்கள் மாடல் தொகுதியாக மாற்றுறது அப்புறம் வச்சுக்கோங்க. தண்ணி தேங்காத தொகுதியாக, அதுவும் இடுப்பளவு தண்ணி தேங்காத தொகுதியாக கொஞ்சம் அதை முதல்ல மாற்றுங்க. சரி, அது உங்களால் மாற்ற முடியலை அப்படின்னா, இடுப்பளவு தண்ணி சேரும்போது வர்றவங்களுக்கு, அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு, குழந்தைகளுக்கு வந்து பால், கொசுவத்தி, மெழுகுவத்தி, தீப்பெட்டி, இந்த அடிப்படை தேவைகளையாச்சும் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாற்றுங்க. எதையுமே கொடுக்காமல் உங்களோட குளத்தூர் தொகுதி மக்கள் இந்த தடவை பட்ட கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆக இந்த 6000 ரூபா கொடுத்தீங்கல்ல, முதல்ல உங்கள் தொகுதியில் இருக்கிற எல்லாத்துக்கும் முதல்ல இந்த வெள்ள நிவாரணத்தை 6000 ரூபாயை ஒழுங்காக கொடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு மாடல் தொகுதியாக மாற்ற போகிறோங்கிறது ரொம்ப கேளிக்கையான விஷயம், கேலிக்குரிய விஷயம். அதனால் மாடல் தொகுதியெல்லாம் உங்கள் தொகுதியை மாற்றுறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு பத்தாது. ஜெயலலிதா ஆர்கே நகரில் ஜெயித்தோடனே அங்கே தண்ணியே நிற்காத மாதிரி மாற்றினாங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு வரும் தெரியாது, பண்ணவும் முடியாது.
அதனால் மாடல் தொகுதியாக இருக்கட்டும், இடுப்பளவு தண்ணீர் இல்லாத தொகுதியாக உங்கள் தொகுதியான குளத்தூரை மாற்றுங்கள். மக்கள் வெள்ளத்தால் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவையானக்குரிய பொருட்களையாவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியாக மாற்றுங்கள். அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நம்ம சொல்கிற தொகுதி, நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை. அடுத்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இந்தியா முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வரணுமா? இந்தியா முழுவதும் ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கொள்ளையடித்து திவாலாயிடுச்சு, 8,33,000 கோடி கடன் ஆயிடுச்சு. இன்னுமே இங்கே கொள்ளையடிக்க முடியாது, திவாலாவாக போச்சு இல்லை. அதனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, திராவிட மாடல் ஆச்சு. இப்போ இதெல்லாம் கொள்ளைக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவான், ஒரு ஊரில் கொள்ளையடிப்பாங்க, அந்த ஊரில் கொள்ளையடித்து எதுவும் கிடைக்கலன்னா அடுத்த ஊருக்கு போவான். அதே மாதிரி இவர் திராவிட மாடல் ஆச்சு இந்தியா முழுவதும் கொண்டு வரணும். ஏன்னா அங்கேயும் போய் அங்கே நல்லா இருக்கிறவனுக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் 7 கோடி 7 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி கடனை உருவாக்கி அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடித்து வெளியில் கம்பெனி ஆரம்பித்து இப்படி ஒவ்வொரு இடமா போகலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினோட எண்ணம். ரெண்டாவது, தமிழ்நாடு மாதிரி நினைக்காதீங்க வட மாநிலங்களில் ஸ்டாலின். அங்கெல்லாம் போயிட்டு சாமியை செருப்பால் அடிச்சிங்க, சாமியை திட்டினீங்கன்னா அவ்வளோதான். இளிச்சவாயன் தமிழ்நாடு தான், உங்களுக்கு ஏற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால் தமிழ்நாட்டில் இருந்து கொள்ளையடிங்க. திவாலாவான என்ன கொஞ்சம் கம்மியாக கொள்ளையடிங்க. திவாலாவாக போச்சு என்ன பண்ணுறது, உங்களாலே திவாலாவாக போச்சு. மற்ற மாநிலங்களுக்கு போகிறோம் திராவிட மாடல் ஆட்சிங்கிறது ஒரு கனவாக தான் இருக்குமே ஒழிய, அங்கே இருப்பவன்லாம் ரொம்ப விவரமான ஆள். இங்கே இந்த சனாதனத்தை பற்றி பேசினார உதயநிதி, தமிழ்நாட்டில் யாராச்சும் கேஸை போட்டாங்களா? இந்தியா முழுவதும் 2000 கேஸை போட்டான். அவனுக்கு உணர்வுகள் அதிகம், தெய்வ பக்தி அதிகம். ராமரை செருப்பால் அடிக்கலன்னு ஒரு ஆசா மற்ற மாநிலத்தில் போய் பேச முடியாது. ராமர் சித்து அப்படின்னு சொல்லி அங்கே போய் துப்ப முடியாது. அவங்கெல்லாம் சென்சிட்டிவ், தன்மான உணர்வு அதிகம் உள்ளவன். தமிழன் தன்மானத்தை இழந்து 4000 ரூபாய்க்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு வந்துட்டான். அதனால தான் உங்களை போன்றவர்கள் முதல்வராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.